எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டேன். இட்லி பருப்பு சாம்பாரோடு விட்டுட்டேன். ஏன்னா சின்னவனுக்கு ஒரு 4 நாளாகவே உடம்பு சரியில்லை. காய்ச்சல் ஆரம்பித்து சளி, இருமல், லூஸ் மோஷன்னு எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான். வீட்டில் இருந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கல. ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவன் ஞாபகமாகவே தான் இருந்தது. அம்மா வந்து 4 நாள் ஆயிடுச்சு. தை மாதன்றதுனால வீட்டில் கொஞ்சம் சாமி கும்பிட்ற வேலைலாம் இருக்குது. அதனால் ஒரு 10 நாள் வந்து இருந்துட்டு போமா அப்படின்னு கூப்பிட்ருந்தேன். அம்மா கிட்ட காசிப் பேசிக்கிட்டே தான் அப்படியே லஞ்ச் வேலை போயிட்டு இருந்தது. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மோர்க்குழம்பு பண்ணியிருந்தேன். வாழைப்பூ வாங்கி வச்சதோடு சரி, பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால செய்யவே இல்லை. சரி, அவன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கிறதுனால சரி இன்றைக்கி அதை வடையாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் தட்டி இன்றைக்கி வடை போட்டுட்டேன். இட்லி மாவும் காலி ஆகிடுச்சு. டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. நைட் தான் டிசைட் பண்ணணும். ஹஸ்பண்ட் மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. மாமாவும் அவர் கூட சாப்பிட்றேன்னு சொன்னதுனால நானும் அம்மாவும் சாப்பிட உட்காந்துட்டோம். எனக்கு தயிர் பிடிக்காதனால நான் ரசமும் வடையும் வச்சு சாப்பிட்டுட்டேன்.